பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாரத்திற்காக கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அது என்னவென்றால், பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பல இடங்களிலே விளக்கு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். உதாரணமாக ஆசரிப்பு கூடாரத்திலே ஆண்டவர் மோசேயிடத்தில் சொல்லும்போது சொல்லுவார், ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே குத்து விளக்கை வைப்பாயாக, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கும்படிக்கு நன்றாக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை ஜனங்களிடத்தில் வாங்குவாயாக என்று கர்த்தர் சொல்லுவார். அது மாத்திரமல்ல, நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதபடி அப்படின்னு சொல்லுவார். இப்படி விளக்கு என்கிற வார்த்தை வேதத்தில் ஏராளமான இடத்தில் உண்டு. நீங்கள் யோபுவின் புஸ்தகத்தை வாசித்தால் அங்கு சொல்லப்பட்டிருக்கும், துன்மார்க்கனுடைய விளக்கு சீக்கிரத்தில் அணைந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கும். வேதத்தில் ஏராளமான இடத்தில் விளக்கு விளக்கு என்று எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அந்த விளக்கிற்கு உண்மையான விளக்கம் என்ன? அந்த விளக்கிற்கு உண்மையான விளக்கம் என்ன? அதைத்தான் இந்த வாரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். ஏனென்று சொன்னால், விளக்கிற்கு விளக்கம் புரியாமல் நாம் எல்லா விளக்கிற்கும் ஒரே அர்த்தத்தை எடுத்துக்கொள்கிறோம். எல்லா விளக்கிற்கும் ஒரே அர்த்தம் அல்ல. விளக்கு என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் அவர் சொல்லப்பட்ட காரியங்களுக்கு தக்கபடி அந்த விளக்கிற்கு விளக்கம் மாறும், அர்த்தம் மாறும். அதைத்தான் வேதத்தின் அடிப்படையில் தியானிக்க போகிறோம். நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 132வது சங்கீதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லும் போது அந்த வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 132:17. இது ஒரு முக்கியமான வார்த்தை. 132:17. அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் அப்படிங்கிறாரு. சங்கீதம் 23 தாவீது பாடுவார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்று பாடுவார். ஆனால் இந்த சங்கீதத்தில் கர்த்தர் சொல்றாரு, நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவேங்கிறாரு. அது என்னங்க விளக்கை ஆயத்தம் பண்ணுவது? நன்றாக கவனியுங்கள். நான் முதலாவதே சொன்னேன், விளக்கின் விளக்கம் என்பது எல்லா விளக்கிற்கும் ஒரே விளக்கம் அல்ல. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எல்லா விளக்கிற்கும் ஒரே விளக்கம் அல்ல. ஆனால் வேதத்தை வாசிக்கும் பொழுதும் சில நேரங்களில் அதை பிரசங்கிக்கும் பொழுதும் விளக்கு என்றால் இதுதான் என்று சொல்லி எல்லா விளக்கிற்கும் ஒரே அர்த்தத்தை தவறாக புரிந்து வாசிக்கிறவர்களும் உண்டு, தவறாக புரிந்து பிரசங்கிக்கிறவர்களும் உண்டு. ஆனபடினாலே கர்த்தருடைய கிருபையினாலே நாம் கொஞ்சம் அதை தியானிப்போம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. இங்கே கர்த்தர் தாவீதுக்காக, நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறாரு. அப்ப அது என்ன? அப்போ நல்லா கவனிக்கணும். நீங்கள் நல்லா பைபிளை படிச்சுட்டு வந்தீங்கன்னா தாவீது சொல்லுவார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் அப்படிம்பாரு. அதே தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தர் சொல்லுவார், என் தாசனாகிய தாவீதுக்காக என்னாலும் ஒரு விளக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த இடத்தில் சொல்லப்பட்ட விளக்கின் விளக்கம் என்ன? தாவீதினுடைய அந்த வருங்கால சந்ததியை குறித்தும் அந்த ஸ்தானம், தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு ஆயத்தப்படுத்துவேன்னு சொன்னார் இல்லையா? ஏன்னா தாவீதின் சந்ததிக்கு ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வைத்தார். ஏன்னா அதனால தான்
தாவீதை ஒரு முறை இஸ்பி போனோத் என்று சொல்லக்கூடிய ஒரு ராட்சசன் வந்து வெட்ட வரும்பொழுது அபிசாய் வந்து தாவீதுக்கு உதவியாக வந்து அந்த ராட்சசனை வெட்டி போட்டுட்டு தாவீதை தப்புவிப்பார். அப்போ அவர் சொல்லுவார், இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோடு யுத்தத்திற்கு வர வேண்டாம். நல்லா கவனிக்கணும். எப்படி? இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல விளக்கு என்று சொல்லுவது ராஜாங்கம். விளக்கு என்று சொல்லுவது இஸ்ரவேலின் ராஜாங்கத்தை குறிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தாவீதின் சந்ததிக்கு தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட ராஜா என்கிற ஸ்தானம், ராஜாங்கத்தை குறிப்பதுதான் இந்த இடத்தில் சொல்லப்பட்ட விளக்கு. அப்ப விளக்குக்கு விளக்கம் என்ன என்று சொன்னால், ராஜாங்கத்தை குறித்து சொல்வதற்கும் கர்த்தர் சொல்றாரு விளக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். ஏன்னா தாவீதுக்கு ஒரு விளக்கை, ஒரு ராஜாங்கத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த ராஜாங்கம் அணைந்து போகாது. நல்லா கவனிக்கணும். அந்த ராஜாங்கம் என்ன செய்யாது? அணைந்து போகாது. அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் கர்த்தர் இங்கே சொல்கிறார். அதனால தான் தொடர்ந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல கர்த்தர் சொன்னபடி தாவீதுக்காக ஒரு விளக்கை எருசலேமில் கட்டளையிட்டு வந்தார் என்கிற வார்த்தை சரித்திர புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கும். தொடர்ந்து தியானிப்போம் விளக்கின் விளக்கத்தை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God bless you.